இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர்கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்க ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன்பாகவே நடக்க போகிற காரியங்களை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். இயேசு சிலுவையின் பாதையில போகும்போது, சிலுவையின் மரத்துல தொங்கும் பொழுதும் ஒரு அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அமைதியா இருந்தார், வாயை திறக்கவில்லை. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எல்லா விதத்திலும் காயப்படுத்தப்பட்டு நிந்திக்கிறாங்க, காரி உமிழ்றாங்க, எவ்வளவு காரியங்கள். எங்கேயாவது ஆண்டவர் ஆர்கியூ பண்ணாரா? எங்கேயாவது எதிர்த்து பேசினாரா? எங்கேயாவது முறுமுறுத்தாரா? எங்கேயாவது கோபப்பட்டு இந்த இடத்துல இந்த சிலுவை பாடுகளின் பாதையில போகும்போது விடமாட்டேன் பாரு வந்து பாக்குறேன் எதுவுமே சொல்ல அமைதியா இருக்கிறாரு. தன்னுடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்துறாரு. அந்த இடத்துல வாழ்ந்து காமிக்கிறாரு. தன்னை காயப்படுத்துகிறவர்களை, சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர்களை, குத்துகிறவர்களை, மிலாரினால் அடித்தவர்களை அவர் சபிக்கல, மாறாக ஆசீர்வதிக்கிறாரு. அவர்களுக்கு ஜெபிக்கிறாரு. பிதாவை நோக்கி ஃபர்ஸ்ட் அதனை பேசுறாரு. இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று அறியாதிருக்கிறார்கள். இவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு நாம எப்படி கோபம் வந்துருச்சுன்னா வார்த்தை என்ன வருதுன்றே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி கொட்டுறோம், எடுத்து எரிந்து வீசி ஒரு வழி பண்ணிருந்தோம். ஆண்டவர் அதை விரும்புறது இல்லை. அமைதியாக இருக்க சொல்லுகிறார், சாந்த குணத்தோடு இருக்க சொல்லுகிறாரு. அதுதான் பூமியை சுதந்திரிக்க வைக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. ஒரு பெரிய மல்யுத்தம் நடந்தது. நிறைய போட்டியாளர்கள் வந்திருக்கிறாங்க, பார்வையாளர் ஏராளமா ஆயிரக்கணக்காக கூடி இருக்கிறாங்க. அதுல ஒரு ரவுண்ட் நடக்கும்போது ஒரு மல்யுத்தம் நல்ல ஹைட் வெயிட்டா இருக்கா, இன்னொரு எழுத்தாளர்களும் அவ்வளவு ஈக்குவலா இருக்கிறாங்க. ஆனா அதுல குறிப்பிட்ட ஒரு மனிதன் மல்யுத்தத்துல பயங்கரமா தன்னை எழுத்து யுத்தம் பண்ண வரவன அசிங்கமா வெறுப்பேத்துற அளவு திட்டுறான், வெறியேத்துற அளவு திட்டுறாங்க. பயங்கர வெறி கொண்டு வார்த்தைகள் ரொம்ப ஹார்டா இருக்குது, ரஃப் அண்ட் டஃபா இருக்குது. என்னடா இவ்வளவு பயங்கரமா வெறியோட திட்டுறான. ஆனா எழுத்தால யுத்தம் பண்ண மனுஷனா அமைதியா இருக்கிறாரு. அது அமைதியா கேட்டு எந்த எரிச்சல் அடையல, டென்ஷன் ஆகல, பதட்டம் அடையல, கோபப்படல, அமைதியா இருக்கிறாரு. இவன் எல்லாம் எப்படி பார்த்தா எரிச்சல ஏத்தி அவனுக்கு வெறிய என்னன்னு அப்படி கத்தி பேசி கோபப்பட்டு இவ்வளவு காரியங்களை பண்ணிட்டோம், நாம தோத்து போயிடும், நம்ம ஜெயிச்சலாம்னு நினைச்சான். நடந்ததுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு யுத்தம். ஆனா அது சாந்தமா அமைதியா நின்று யுத்தம் பண்ணாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு. நான் நினைச்சாங்க அவர் எங்க ஜெயிக்க போறாரு, அப்பாவி மாதிரி நிக்கிறாரு, இவன் தாண்டா ஆக்ரோஷமா கத்துறான், அவன் தான் ஜெயிக்கணும். ஏத்தல அமைதியா இருந்தவர் எளிதாக ஜெயித்து விட்டார். இவனால் ஜெயிக்கும், இவன் கத்துறது தான். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம அமைதியா இருக்கிறோமா, சாந்த குணமா இருக்கிறோமா, பொறுமையா இருக்கிறோமா, சகிக்கிறோமா? இல்லை, எனக்கு இப்ப உலகத்துல பார்க்க முடியல. பூமியில சகிப்புத்தன்மைங்கிறத குட்டி பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வர இன்னைக்கு பார்க்க முடியல. எங்க போச்சுன்னு தெரியல. எடுத்த உடனே கோபம், எடுத்த உடனே கொலை, எடுத்த உடனே தற்கொலை, அல்லது ஒன்னு எதிரியை காலி பண்ணணும், அல்லது பேசினவங்களை காலி பண்ணா தான் போய் செத்துறவங்க முடிவு எடுத்துருந்தாங்க. இயேசுவை பாருங்க, வாயை திறக்கவில்லை, சாந்த குணத்தை வெளிப்படுத்தினார், மன்னிப்பை வெளிப்படுத்தினாரு. அதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இந்த கிருபையை கொடுக்க ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அநேக நேரம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட நாங்கள் கோபப்படுகிறோம், எரிச்சல் படுகிறோம், முறுமுறுக்கிறோம். எங்க வாழ்க்கை ஏன்டா இருக்கிறோம் சொல்லி என்னென்னலாம பேசிருந்தோம்ப்பா. சில நேரம் பெற்றோர்கள் கோபப்பட்டு பிள்ளைகள்கிட்ட அதை காமிக்கிறாங்க, கணவன் மனைவிட்ட காமிக்கிறான், மனைவி கணவன்கிட்ட காமிக்கிறாள், அது பிள்ளைகள்கிட்ட காமிக்கிறாங்க, போற இடத்துல, வேலை ஸ்தலம், மற்ற எல்லா இடத்துலயும் மன அழுத்தங்கள்,
என்னமாய் மன பாரங்கள், அதோடு மட்டுமல்ல பிளட் பிரஷர் சொல்லி ரத்த அழுத்தம், பல அழுத்தங்களில் நீ கடந்து போறதை பார்க்க முடியுது. மைண்டை ஃப்ரீ பண்ணக்கூடிய அளவுக்கு உடைய வார்த்தை கிரியை செய்யட்டுப்பா. உண்மை பார்த்தப்பா, நாங்கள் அமைதியா நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரை தேவன் அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அந்த கிருபை உண்டாகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சகிப்புத்தன்மை கொடுங்க, பொறுமையை கொடுங்க, தாழ்மையை கொடுங்க, சாந்த குணத்தை கொடுங்கப்பா. வழி நடத்துங்க, ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுங்க. துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பொறுமையோடு சகிப்போம். இயேசு நமக்கு முன்மாதிரி. நிச்சயமாகவே எதிர்ப்புகள் இருக்கலாம், விரோதமாக சத்துரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல பேசலாம். சிலுவையில் எல்லாரும் இயேசு விரோதம் பேசினாங்க, பிசாசு நினைச்சான் அவ்வளவுதான், ஆனா ஜெயிச்சது இயேசு தானே. அதே மாதிரி நமக்கும் ஜெயம் உண்டாகும். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா.